எங்களை தாண்டி தொடுடா பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு மரண பயம் காட்டும் இந்தியாவின் 4 தூண்கள் என்னென்ன அப்படின்றத பாப்போமா? இந்தியாவுக்கு பதிலடி தருவதா நினைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வான்வழி பாதுகாப்பு கேடயமான S-400, ஆகாஷ், ஸ்பைடர், MRSAM, பராக் 8 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு தூண்களா இருந்து இந்திய மண்ணுல விழ இடை மறிச்சு அழிச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை, ஏவுகணைகளை துரத்தி துவம்சம் பண்ணியிருக்கு. இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி தாக்கும் திறன் கொண்டது, இதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? S-400 சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட S-400 சுதர்சன சக்கரம் போல சுத்தி வந்து அழிக்கக்கூடியது. மின்னல் வேகத்துல எதிரிகளுடைய ஏவுகணைகளை வானத்திலேயே அழிச்சிடும். 600 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல எதையும் தாக்கும் திறன் கொண்டது. ஏவுகணைகள், விமானங்கள், ஹைப்பர்சோனிக் எல்லாத்தையுமே துல்லியமா அழிச்சு ஒழிக்கும் சக்தி படைச்சது. அடுத்து ஆகாஷ். இந்தியாவே சொந்தமா தயாரித்த வான் தடுப்பு அமைப்பு தான் இந்த ஆகாஷ். மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஒரே நேரத்துல 12 இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது. அடுத்து பராக். இஸ்ரேலுடன் இணைந்து இந்தியா தயாரித்த வான் தடுப்பு அமைப்பு தான் இந்த பராக். நுணுக்கமான தாக்குதல்களை கூட பராக் அழிச்சு ஒழிக்கும். மணிக்கு 5000 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு ஒரே நேரத்துல 24 இலக்குகளை தாக்கும் சக்தி கொண்டது. 1000 சதுர கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு வான் பாதுகாப்பு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்பைடர். இஸ்ரேல் மற்றும் இந்தியா இணைந்து தயாரிச்சதுதான் இந்த ஸ்பைடர். 100 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தாக்கும் திறன் கொண்டது. 5000 சதுர கிலோமீட்டர் அளவிலான வான் பாதுகாப்பை இதனால கொடுக்க முடியும். MRSAM இதுவும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தாங்க. பராக்குடைய இன்னொரு வகை தான் இது மணிக்கு 3700 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு தாக்கும். ஒரே நேரத்துல 12 இலக்குகளை அழிக்கும் திறன் படைச்சது. இதுதான் இந்தியாவை முக்கியமா காப்பாத்தின 4 தூண்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.